இந்த நெருக்கடியான நேரத்தில் ஏன் இந்த விரக்தி? இது ஒரு உன்னதமானவனுக்கு அழகல்ல. அர்ஜுனா, இந்த பலவீனத்திற்கு ஆளாகாதே. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கௌரவர் படையின் தலைசிறந்த தளபதி பீஷ்மர். அளப்பரிய சக்தி கொண்ட அவரை 10 நாட்களுக்கு தோற்கடிக்க யாராலும் முடியவில்லை. துரோணர் தலைமை ஏற்கிறார். அபிமன்யு சக்கர வியூகத்தில் புகுந்து வீர போர் புரிகிறான். அநியாயமாக அபிமன்யு கொல்லப்படுகிறது. அர்ஜுனன் சபதம் எடுத்து ஜெயத்ரதனை கொள்கிறான். அஸ்வத்தாமா இறந்து விட்டான். பயப்படாதே அர்ஜுனா, உன்னை காப்பது என் பொறுப்பு. வாசுதேவா, நான் பிறந்தது முதல் அவமானங்களையே சந்தித்து வருகிறேன். குலமறியாதவன் என்று ஊரே பழித்தது. குரு பரசுராமர் எனக்கு கொடுத்த வித்தையை சபித்தார். இப்போது போர்க்களத்தில் என் தேர்ச்சக்கரம் மண்ணில் புதைந்து நிற்கிறது. இதுதான் தர்மமா? கர்ணா, தர்மம் என்பது ஒருவருடைய பிறப்பில் இல்லை, அவர் செய்யும் செயலில் இருக்கிறது. திரௌபதி சபையில் அவமானப்படுத்தப்பட்டது. உன் வீரம் எங்கே போனது? அபிமன்யுவை நயவஞ்சகமாக கொன்றபோது உன் தர்மம் எங்கே இருந்தது? அதர்மத்தின் பக்கம் நின்றவர்களுக்கு தர்மம் ஒருபோதும் துணை நிற்காது. செய்த வினைக்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும் கர்ணா. நீ செய்த தானங்கள் உன்னை காக்கும், ஆனால் நீ செய்த பாவங்கள் உன்னை வீழ்த்தும். இதுவே காலத்தின் நியதி. சல்யன், சகுனி என அனைவரும் வீழ்கின்றனர். துரியோதனன் மடுவில் ஒளிந்து கொள்கிறான்.